நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் விஷயம் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் அதை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னும் போது அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏங்க நான் ஒரு விஷயம் வந்து கேட்க வந்தால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஒரு சொல்யூஷனை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவர். அதுக்கடுத்து அவர் 4-5 பேர் இப்போ சந்திக்கிறாரு. இது காரணம் அவங்களும் சொல்கிறாங்க. ஐயா இது முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயம். காலகாலமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து காளி கோயிலை நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. கோயில் கட்டி பண்ணியிருக்கீங்க. இப்ப திரும்பவும் அந்த இடத்துல வந்து அம்மா வரதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனா அந்த வந்து நீங்க ரிசார்ட் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அந்த அம்மா அங்க தான் இருக்கிறாங்க. வேற வழியே இல்ல. நீங்க அந்த அம்மா கோயில் கட்டி தான் தீரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திரும்ப திரும்ப அவர் ரீகால் விடுது அவருக்கு. உண்மைய சொல்லப்போனா அந்த அம்மா பேச ஆரம்பிச்சுட்டாங்க யார்கிட்ட அவர்கிட்ட. அவருக்கு பேசுறது யாருன்னு முதல்ல தெரியல. ஏதோ ஒரு குரல் கேட்குது. ஒரே குரல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஆகி கடைசியில அப்பதான் அவர் உணர்ந்துடுறாரு. நம்ம இதுக்கப்புறம் இத ஆய்வு பண்ண தப்புன்னு சொல்லிட்டு, குடும்பத்தோட சேர்ந்து அந்த தென்காசி மேக்கரியில அவர் வாங்கின இடத்திலேயே மிக பிரம்மாண்டமான வகையில பயங்கர ஹைட்டு உக்கிரமா இருக்கிற ஒரு காளி சிலையை முதல் முதல்ல நிறுவி கும்பாபிஷேகம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சாந்தமா வராங்க.